நெல்லை அருகே உள்ள புனித அன்னம்மாள் ஆலயத்தின் அசன விருந்தில் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி விழாவை சிறப்பித்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய திருவிழா பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. சிறப்பு திருப்பலியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். நிறைவு நாளில் நடைபெற்ற அசன விருந்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்து மதத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் சமூக நல்லுறவை வலியுறுத்திய இந்நிகழ்வில் அனைத்து தரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தியது சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தியது. சீர்காழி பதினெண் புராணேஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சீர்காழி பிடாரி வீதியில் உள்ள பதினெண் புராணேஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தை தொடர்ந்து நந்தி பகவானுக்கு மஞ்சள், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி சட்டநாத சுவாமி இங்கே குருலிங்க சங்கம சுரூபமாக இருக்கார். சுவாமியே குருவாக, சுவாமியே லிங்கமாக, சுவாமியே சங்கமமாக அந்த க்ஷேத்திரம் குருலிங்க சங்கம க்ஷேத்திரம் பேர். அது தவிர சுவாமி உமாமகேஸ்வரர் மூலாதார க்ஷேத்திரமாக இருக்கார். நிம்மதி உண்டு, தீர்க்கமான உயிர் பிச்சையும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீகங்கள். இன்றைக்கி விசேஷமாக இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் பிரதோஷ பூஜை நடந்து ஆனந்தமாக இருந்த எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சுபிச்சமாகப்பட்டு ஆனந்தமாக கேட்டுக்கொள்ளும். கரூர் அடுத்த குளித்தலை நீலமேக பெருமாள் கோயிலில் 20ஆம் ஆண்டு திருப்பவித்ரோத்திரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் 25ஆம் தேதி ஜூலை தொடங்கி 27ஆம் தேதி என 3 நாட்கள் திருப்பவித்ரோத்திரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறுகிறது. அதன்படி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று ஆண்டாள் சூடி களைத்த கிளி மாலை வீதி வழியாக நீலமேக பெருமாளுக்கு சாற்று வைபவம் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சிக்கல் அருகே உள்ள செல்லமுத்து மாரியப்பன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பொருள் வைத்த சேரி செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் சிறப்பாக தொடங்கியது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூந்தட்டுகள் மற்றும் மங்கள பொருட்களுடன் ஊர்வலமாக கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு மலர்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
சென்னை சின்ன நீலாங்கரை குப்பத்தில் உள்ள சக்தி முத்தம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான கூழ் வார்த்தல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கூழ் சமைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் கூழ் வார்த்தல் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற கும்பசோறு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கரிசோறு வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Hello.